மத்திய அரசின் வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 15வது நிதிக்குழு மாநிலங்களுக்கு 41% வரி பகிர்வு அளிக்க பரிந்துரைத்த நிலையில் முதல் 4 ஆண்டுகளுக்கு மத்திய அரசின் வருவாயிலிருந்து 33.16% மட்டுமே பகிர்ந்தளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆகும் செலவினங்கள் அதிகரிக்கும் நிலையில் நுகர்வு அடிப்படையிலான வரி வருவாய் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறிப்பிட்டார். எனவே மத்திய வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் எதிர்கால நகரமயமாதலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவைப்படும் வளங்களை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 944 கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டித்தீர்த்த கனமழையால் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உட்பட 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க உடனடியாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். தொகையை உடனடியாக விடுவிக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினர். இந்த சூழலில் தமிழகத்திற்கு உதவும் வகையில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக 944 கோடியே 80 லட்சம் ரூபாயை விடுவிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்க உதவும் வகையில் இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழகம், புதுச்சேரியில் பாதிப்புகளை ஆய்வு செய்து மத்திய குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெஞ்சல் புயல் சேத பாதிப்பை கண்டறிய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 2000 கோடி நிவாரணத் தொகையை உடனடியாக அளிக்கவும், பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்புமாறும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் மத்திய உள்துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு அதிகாரிகள் புயல் சேதங்கள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் வந்தடைந்தனர். இக்குழுவில் இடம்பெற்றுள்ள பொன்னுசாமி, சோனமணி ஹேயம், சரவணன், தனபாலன் குமரன், ராகுல் பச்கேட்டி மற்றும் பாலாஜி ஆகியோருக்கு தமிழக அரசின் சார்பில் சால்வை, பூங்கொத்து கொடுத்து வரவேற்பளிக்கப்பட்டது. நாளை காலை முதல் மத்திய ஆய்வுக்குழு பணிகளை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சேத பாதிப்புகளுக்கு அதிகபட்ச நிவாரண நிதியை பெற்றுத்தருமாறு மத்திய குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மத்திய குழுவுடன் ஆலோசனை நடத்திய அவர் மறுசீரமைப்பு பணிகளுக்கு 6675 கோடி ரூபாய் வழங்கிட வேண்டி கோரிக்கை மனுவை வழங்கினார். மேலும் சேத பாதிப்புகளை கணக்கிட்டு விரைவாக மத்திய அரசிடம் அறிக்கை வழங்குமாறும் மத்திய குழுவிடம் அவர் கேட்டுக்கொண்டார். மழை அளவின் காரணமாக இந்த பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஓரிரு தினங்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் சேதமடைந்துள்ள பகுதியில் பார்வையிட நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். சேத விவரங்கள் பார்வையிட்ட பின் நீங்கள் விரைவாக உங்கள் அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் தமிழ்நாட்டிற்கு அதிகபட்ச நிவாரணத்தை வழங்க பரிந்துரை செய்திடவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.